சார் அவங்க என்னன்னா ஒரே பிரைஸை கோட் பண்ணிருக்காங்க, எப்படி கோட் பண்ணுவாங்கிறது அவங்களுடைய கேள்வி. ஒரு பிரைஸை கோட் பண்றது வந்து நம்ம யாரும் கேள்வி கேட்க முடியாது. 40 பேர் கலந்துக்கிறாங்க, 10 பேர் ஒரு பிரைஸை கோட் பண்ணிருப்பாங்க, இன்னும் 10 பேர் L2 பிரைஸ் கோட் பண்ணிருப்பாங்க, இன்னொரு 15 பேர் வந்து L3 பிரைஸை கோட் பண்ணிருப்பாங்க. இது நம்ம அவங்ககிட்ட கொஸ்டின் கேட்க முடியாது. கடைசியா என்ன பண்றோம், நமக்கான ரேட் சூட்டபிள் ரேட் இருந்தா போர்டு வந்து என்னன்னா பிரைஸை குறைப்பாங்க. அவங்ககிட்ட கூப்பிட்டு L1 பிரைஸை கூப்பிட்டு பேசி பிரைஸை குறைப்பதற்கான முயற்சிகள் எடுப்பாங்க. அந்த பிரைஸ் குறைச்சதுக்கு அப்புறம் யாரெல்லாம் L2 L3ல வந்து L1 பிரைஸை மேட்ச் பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த ஆர்டரை பிரிச்சு கொடுப்பாங்க. 10 பேர் அப்படி L1 போடுவாங்க, 15 பேர் ஒரே ரேட் போடுவாங்க, L2 அப்படிலாம் பேசியிருக்கிறீங்க. அவங்கள கேள்வி கேட்க முடியாதுன்னு வேற சொல்லியிருக்கிறீங்க. எப்படி கேள்வி கேட்பதற்கு முழு அதிகாரம் டெண்டர் ஸ்க்ரூட்டனைசிங் கமிட்டிக்கு இருக்கு, உங்க துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு இருக்கு. ஒரே ரேட் எப்படிவா போடுவீங்க? அதுவும் என்ன 10 பேர் L1 15 பேர் L2 அப்படிலாம் இல்லை. நீங்க உங்க டெண்டர்களை பார்க்கலையா? 250 kV எடுத்து பாக்குறீங்களா? ஸ்கிரீன்ல காமிக்கிறோம். 34 பேர் போட்டி போட்டாங்க. 34 பேரும் அச்சடிச்ச மாதிரி 7,51,660 ரூபாய். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா 250 kV அப்புறம் 500 kV வேணா எடுத்து பாருங்க, 200 kV எடுத்து பாருங்க, 100 kV எடுத்து பாருங்க, எல்லாம் எடுத்து பாருங்க. எல்லாம் அச்சடிச்ச மாதிரி எல்லா ஒப்பந்ததாரர்களும் ஒரே ரேட்டை கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு பேர் கூட்டு சதி இல்லைன்னா என்ன? இதை பார்த்தோன்னா கேள்வி கேட்கணும். அதை நாங்கள் கேள்வி கேட்க முடியாதுன்னு ஒரு அமைச்சராக இருந்தவர் சொல்றது எவ்வளவு அபத்தமான ஒரு விஷயம் தெரியுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதற்கு பேர் கூட்டு சதி. ஒப்பந்ததாரர்களும் பொது ஊழியர்களும் சேர்ந்து கூட்டு சதி செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தமே. பொது ஊழியர்கள் கேள்வி கேட்கலன்னா டெண்டர் ஸ்க்ரூட்டனைசிங் கமிட்டியில் இருக்கிறவங்க கேள்வி கேட்கணும். இதுக்கான பாசிபிலிட்டியே கிடையாதே எல்லாரும் ஒரே ரேட்டு போடுறதுக்குன்னு. 1987லேருந்து நடைமுறை இப்படி இருக்கு. நிறைய பேர் இவ்வளோ பேர் 5 பேர் L1 பண்ணியிருக்காங்க, 10 பேர் L2 பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். 1998 டெண்டர் டிரான்ஸ்பரன்சி சட்டம் என்று ஒன்று வந்துவிட்டது. 2000 ஆண்டுல டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ரூல்ஸ் என்று ஒன்று வந்துவிட்டது. அதற்கு பிறகு நீங்க அந்த சட்டத்தை தான் ஃபாலோ பண்ணணும். அந்த சட்டத்தின்படி டெண்டர் போடும் பொழுது அந்த சட்டத்தில் என்ன சொல்லுது? ஹெல்தி காம்படிஷன், போட்டி என்பது இருக்க வேண்டும். போட்டினா 10 பேர் ஒரே ரேட்டை போட்டாங்க அப்படின்னா எப்படிப்பா போட முடியும் அப்படின்னு கேட்கணும். சரி, 10 பேர் 15 பேரை விடுங்க. நம்ம டெண்டர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கல்ல, 34 பேரும் ஒரே ரேட்டு, 26 பேர் போட்டு 26 பேரும் ஒரே ரேட்டு, ஒருத்தர் கூட மாறுபட்ட ரேட்டு கிடையாது. 2 விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒன்று, போன ஆட்சி காலத்துலேயும் இந்த மாதிரி கூட்டு சதிகள்லாம் நடந்திருக்கு அப்படின்னா ஒரு தப்பு இன்னொரு தப்பை சரி செய்யாது. அவங்க ஆட்சி காலத்தில் தப்பு நடந்திருந்ததுன்னா அதை நீங்கள் கேள்வி கேட்கணும். நீங்கள் அமைச்சராக இருந்தீங்க இல்லையா, ஏன்பா இப்படிலாம் தப்பு பண்ணியிருக்கிறீங்க நீங்கள் கேள்வி கேட்டுருக்கோம். நம்பர் 1. 2வது, நடைமுறையை ஃபாலோ பண்ணுறேன். ஊழல் நடைமுறைகளை ஃபாலோ பண்ணுறதுக்கு பேர் நடைமுறையை ஃபாலோ பண்ண சொல்லக்கூடாது, சரிங்களா? இது ஒரு அபத்தமான ஒரு விஷயம். அறப்போர் பார்த்தீங்களா, அவங்களுடைய புகாரில் இந்த திமுக ஆட்சி காலத்தில் இருக்கிறத மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் இருக்கிறத சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னா, நாங்கள் மொத்தம் 10 டெண்டர்களை எங்களுடைய புகாரில் குறிப்பிட்டிருக்கிறோம். நீங்கள் பாருங்கள், 7 டெண்டர்கள் உங்கள் ஆட்சி நீங்கள் அமைச்சரானதுக்கு பிறகு, அதற்கு முன்பு 3 டெண்டர்களில் எப்படியெல்லாம் அவங்க ஒரே ரேட்டு போட்டிருக்கிறாங்கிறதையும் காமிச்சிருக்கிறோம். நீங்கள் முதல்ல புகாரை படிங்க. ஆனால் நாங்கள் 2023 புகார் வேணா நீங்கள் இன்னொரு வாட்டி படிங்க, உங்களுக்கு தெரியும். நயா பைசா இழப்பு கிடையாது, நயா பைசா இழப்பு கிடையாது. இது ஒரு அபத்தமான ஸ்டேட்மெண்ட்னு சொல்லலாம். ஏன்னா 34 பேரும் சேர்ந்து ஒரே ரேட்டை கொட்டேஷன் கொடுக்குறாங்க இல்லையா, 7,51,660 ரூபான்னு கொட்டேஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் குறைச்சி 7,29,000 உதாரணத்துக்கு 250 kV அவார்டு பண்ணுறீங்கன்னா, அந்த டிரான்ஸ்ஃபார்மரை மற்றவர்கள்லாம் என்ன ரேட்டு? இப்போ நீங்கள் சொன்னீங்க முந்தைய ஆட்சி காலத்தில் கூட தான் நடந்திருக்குன்னு. இப்போ 6 மாதம் முன்னாடி நவம்பர் 2021 நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க 250 kV 7,29,000 சொச்சத்துக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. இப்போ அதுக்கு 6 மாதம் முன்னாடி அப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக் போகும். மார்ச் 2021 கடந்த ஆட்சியில் ஒரு டெண்டர் ஓப்பன் பண்ணப்படுது, அதே 250 kV, அதே ஸ்பெசிஃபிகேஷன். எவ்வளோ ரூபா? நிறைய பேர் போட்டி போடுறாங்களா? L1 ஒருத்தர் யாரு? 4,62,000 கொட்டேஷன் கொடுக்குறாரு. மிச்சவங்க எல்லாம் சேர்ந்து கூட்டுசதி பண்ணியிருக்காங்களா? நீங்க பார்க்கலாம், L2 எல்லாம் கூட்டுசதி பண்ணியிருக்காங்க. எவ்வளவு பண்ணியிருக்காங்க? 5,62,000. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கூட்டுசதி பண்ணா 1,00,000 கூட போடுறாங்கிறது இதுதான் ப்ரூஃப். இது மார்ச் 2021 ஆமா கடந்த ஆட்சி காலத்துல நடந்தது. ஆனா ஒருத்தர் நான் இந்த கூட்டுசதியில பங்கெடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு L1 போட்டாரா? 4,62,000 போட்டாரா? இப்ப கேள்வி என்னன்னா, இந்த 4,62,000 ரூபாய் வாங்கினவருக்கு மேட்ச் பண்ணி அவங்க கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த இடத்துல சந்தை மதிப்புக்கு அவங்க கொடுத்துருக்குறாங்கன்னும் போது இழப்பு ஏற்படாது. ஆனால்
இதே 5,62,000 ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்கன்னா இழப்பு ஏற்படும். நீங்க என்ன பண்ணீங்க? 6 மாசத்துல என்ன பண்றீங்க? 34 பேர் போட்டி போடுறாங்க. காசியெல்லாம் கொண்டு வந்தாச்சு, பொசிஷன் கொண்டு வந்தாச்சு. காசி அவர்கள் உங்க வீட்டில இருந்து தான் ஆப்ரேட் பண்றாரு. அப்போ என்ன பண்றீங்க? உங்க அந்த துறையில என்ன நடக்குது? அந்த துறையில 7,51,660 ரூபாய்க்கு கொட்டேஷன் எகிருது. 5,62,000 கூட்டு சரி பண்ணிட்டு தான் 7,51,000 எகிரியாச்சு. அப்போ இழப்பு அப்படிங்கிறது அப்போ எப்படிப்பா 6 மாசத்துல சந்தை மதிப்பு மாறி இருக்காதா? சரி, மாறி இருக்கலாம். பார்ப்போமா? ராஜஸ்தான் அரசாங்கம் அதே நவம்பர் மாசம் 315 கேவிஏவே 5,48,000 தான் வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கான ஆதாரத்தை வச்சிருக்கோம். ஜெம் ரேட் அவங்க 4,70,000க்கு 250 கேவி, அதே ஸ்பெசிஃபிகேஷன், அதே காப்பர் வைண்டிங், அதே சிஆர்ஜிஓ, அதே எனர்ஜி எஃபிஷியன்சி லெவல் நீங்க பாத்துக்கலாம். அது மட்டும் கிடையாது, டிஎன்இபி இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் அவங்களும் 4,60,000 சுற்றம். இப்ப எல்லாமே என்ன காண்பிக்குது? சந்தை மதிப்பு 4,60,000 70,000 இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு 7,51,660 எங்கேயோ 2.5 லட்சம் கூட போட்டிருக்கிறீங்க, உங்க துறையில அவார்டு பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு பேர் ஊழல் இல்லாம வேற என்ன? இதுக்கு பேர் இழப்பு இல்லாம வேற என்ன? வசதியா ஒரு கட்சிக்கு சார்பா நான் தான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்றேன், 3 ஏடிஎம்கே டைம்ல ஃப்ளோட் பண்ண டெண்டர்ஸ் கூட இருக்கு. அந்த கூட சரி, நீங்க ஒன்று பண்ணுங்க. ஏடிஎம்கே டைம்ல இந்த மாதிரி சந்தை மதிப்பை விட அதிகமா ஒரு வேலை கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி கூட்டு சதி பண்ணி அப்படின்னா அந்த எவிடன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. நம்ம அதெல்லாம் வந்து எவிடன்ஸோட எடுத்துட்டு வந்து கொடுங்க. நம்ம அதையும் கொடுத்துருவோம், சிபிஐக்கு அதையும் கொடுத்துருவோம். என்ன சொல்கிறீங்க? ஏன்னா நம்ம பார்த்து அந்த 3 டெண்டர் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. அதில் வந்து இப்போ 4,62,000 ஒருத்தர் வந்து L1 போட்டுருக்காரு. அப்போ சந்தை மதிப்புக்கு தான் இருக்குது. இந்த மாதிரி சந்தை மதிப்புக்கு பக்கத்தில் இருக்கும்போது நம்ம வந்து சந்தை மதிப்பை விட மிக அதிகமாக இருக்குன்னு அலர்ஜி பண்ணிட முடியாது இல்லையா? அதுக்கு முன்னாடி இருக்கிற டெண்டர்லாம் உங்கள் கையில் இருக்குன்றீங்களா? ஏன்னா அப்போல்லாம் பாக்ஸ் டெண்டர் இருந்திருக்கும், டெண்டர் இருந்திருக்காது. டெண்டர் தான் நாங்கள் பார்க்க முடியும். பாக்ஸ் டெண்டர்லாம் நீங்கள் உங்கள் கையில் நிறைய வச்சிருக்கிறீங்க போல இருக்கு. அதெல்லாம் எடுங்க, பாருங்கள், சந்தை மதிப்போட கம்பேர் பண்ணுங்கள், எதெல்லாம்னு பார்ப்போம். அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுங்க, நம்ம அதையும் சிபிஐக்கு கொடுத்து விடுவோம். அடுத்ததாக நீங்கள் வச்சிருக்கிற இந்த அக்யூசேஷனை நினச்சா திமுக காரங்களை சிரிப்பாங்க. ப்ரீவியஸ் கவர்மெண்ட் பற்றி, அதிமுக அரசை பற்றி பேசுகிறத நம்ம நிப்பாட்டிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அந்த அமைப்பு பார்க்குறவங்க என்ன நினச்சிக்குவாங்க? அதிமுக ஊழலை பற்றி பேசுறதை நிப்பாட்டினா ஒருவேளை திமுகவாக இருக்குமான்னு நினச்சிக்க போகிறாங்க. நீங்கள் அந்த அமைப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அறப்போர் இயக்கத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்துகிறேன். உங்கள் கோவை தான், அந்த பகுதி தான் முன்னாள் அமைச்சர் வேலுமணி ஞாபகம் இருக்கா? ஒருத்தர் கூட கேட்டாரு, இப்போ பேசுறாங்களா, சமீபத்தில் பேசுறாங்களான்னு நீங்க கேட்டீங்க இல்லையா? அதிமுக ஊழல் பத்தி நாம தான் கண்டெம்ட் போட்டிருக்கிறோம். எதுக்கு தெரியுமா கண்டெம்ட் போட்டோம்? உங்க திமுக அரசுல ஆட்சிக்கு வந்தோன்னே முன்னாள் அமைச்சர் வேலுமணியை நாங்கள் ஜெயிலுக்கு தள்ளுவோம்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் அப்படி வீர வசனம்லாம் பேசினாரு. ஆனால் ஒன்றும் பண்ணலாம். நாங்கள் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும்னு சொல்லி ஒரு கண்டெம்ட் போட்டு, அதுக்கப்புறம் அடுத்தது ஒரு கண்டெம்ட் போட்டு, அந்த கண்டெம்ட்ல என்ன தெரிய வந்ததுன்னா 20 மாச காலம் உங்க அதிகாரிங்க ஃபைலை மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பாம அந்த முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவருடைய அந்த ஊழல்ல, சென்னை கோவை மாநகராட்சி ஊழல்ல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய டிலே பண்றதுக்காக இப்படி ஒரு வேலையை உங்க திமுக அரசு செஞ்சுட்டு இருந்திருக்கு. இதுக்கு இப்போ கோர்ட்ல வெளிவந்துருச்சு. 20 மாச காலம் டைம் லைன் வேணும்னா சொல்றேன். ஜனவரி 2024 முதல் ஆகஸ்ட் 30, 2025 வரை நமக்கு 2வது கண்டெம்ட் போட்டதுக்கு பிறகுதான் அந்த ஃபைலை அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள், அந்த ஊழலில் ஈடுபட்ட ஐஏஎஸ் அதிகாரிகளோட ஃபைலையே மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்புறீங்க. இப்போ யாருங்க காப்பாத்துறாங்க? யாருங்க வந்து இந்த ஏடிஎம்கே ஊழல்களை வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போறதுக்கு யாருங்க பாடுபட்டு இருக்காங்க? சொல்லுங்க. சரி, அவங்களெல்லாம் விடுங்க. நான் என்னங்க பண்ணுவேன்? நீங்க ஒரு வீரவசனம் பண்ணீங்க, பேசுனீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே நிலக்கரி காணாம போச்சு, நார்த் தெர்மல் பவர் ஸ்டேஷனுக்குலாம் போயிட்டு 2.5 லட்சம் மெட்ரிக் டன் நிலக்கரியை காணலை, சும்மா விட மாட்டோம்லாம் பேசுனீங்களே. நாங்கள் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறோம், எஃப்ஐஆர் போட்டிங்களா? ஒரு எஃப்ஐஆராவது போட்டிங்களா? அதுலேருந்து ஏதோ அறிக்கையெல்லாம் தயார் பண்ணி நாங்கள் விஜிலன்ஸ்க்கு கொடுக்க போகிறோம், விஜிலன்ஸ்க்கு கொடுத்து எஃப்ஐஆர் போட்டு நாங்கள் அப்படி பண்ண போகிறோம், இப்படி பண்ண போகிறோம். நீங்களே எங்கே நடவடிக்கை என்ன பண்ணீங்க? அதை சொல்லுங்க. 2.5 லட்சம் மெட்ரிக் டன் கிடச்சிருச்சா நிலக்கரி? சரி, அதானி நிலக்கரி ஊழல் எடுத்துப்போம். அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்தது. ஏன்னா நீங்கள் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்திருக்கீங்க, இதெல்லாம் பேசணும். நம்ம அதானி நிலக்கரி ஊழலில் 6,000 கோடி ரூபாய் அளவுக்கு, அதானி மட்டுமே 3,000 கோடி ரூபாய் அளவுக்கு பணத்தை அடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி, அது எந்த காலகட்டம்னா நீங்கள் அதிமுக அமைச்சராக இருந்தீங்க பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் உங்கள் கலீகாக இருந்தால் அவர் நத்தம் விஸ்வநாதன் அப்போ அமைச்சராக இருந்தார். அந்த டைமில் தான் அப்போ நடந்த அந்த ஊழல் மீது
இப்போ அந்த ஆரம்ப கட்ட விசாரணையை லஞ்ச ஒழிப்புத்துறை ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே நாங்கள் பல போராட்டங்கள் பண்ண வேண்டியதாக போச்சு. இப்போ அந்த லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் போட்டுட்டு இருக்கிறாங்களாமே திமுக அரசு மூடணும்னு. வேணா நீங்கள் அவர் துரையிட்ட கேளுங்களேன். துரை தான் அவர் தான் ஹெட்டு. முன்னாடியே அவர் தான் ஹெட்டு, இப்போ ஆக்டிங் ஹெட்டு. அவர்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க எப்படி ஆந்திர பிரதேஷ் கர்நாடகாலாம் போன வருஷம் வாங்கின நிலக்கரியை அதுக்கு முன்னாடி வருஷம் வாங்கின நிலக்கரியே $10-15 கம்மியாக வாங்கியிருக்கிறாங்க. அடுத்த வருஷம் நிலக்கரி மார்க்கெட் ப்ரைஸ்லாம் சரிஞ்சிரு பிறகும் கூட அதை விட $10-15 கூட வாங்குறாங்கன்னா இதெல்லாம் எப்படி சரி கட்டுறதுன்னு தெரியாமல் பாவம் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. அதில் குறிப்பிடாமலேயே நம்ம என்கொயரி ரிப்போர்ட்டை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு பிளான் போட்டு கஷ்டப்பட்டு மூடுறதுக்கு வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அப்படி ஒரு அதானியை காப்பாற்றணும் உங்கள் அரசில். இவ்வளவு ஃப்ராடு தானே இந்த திமுக அரசில் பண்ணிட்டு நீங்கள் சரி வைத்தியலிங்கம் அவரும் நீங்கள் அதிமுக அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அதே 2016 அந்த 16 வரைக்கும் இருப்பீங்க இல்லையா அந்த அதிமுகவில். அப்போ 2016 அவர் என்ன பண்ண ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் 28 கோடி ரூபா லஞ்சமாக வாங்கிடுறாரு. அதையுமே நாங்கள் வெளியே எடுத்துகிட்டு வந்தோம், கொடுத்தோம். லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் போட்டாங்க. ஆனால் பாருங்க அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு கூட போகலை. குற்றப்பத்திரிகை தாக்கல் அதுக்குள்ளே வைத்தியலிங்கத்தை அதை பயன்படுத்தி ஒரு வாஷிங் மிஷினை யூஸ் பண்ணி இப்போ வைத்தியலிங்கத்தை கூட்டு உங்கள் கட்சியில் உட்கார வச்சுக்கிட்டீங்க. இப்போ நீங்களே அந்த திமுக கட்சிக்கு வந்ததே அப்படித்தான் வச்சுக்கோங்களேன், அது வேற விஷயம். இப்போ இந்த மாதிரி வரிசையாக அடிக்கிட்டே போக முடியும். கேபி பார்க் எடுத்துக்கோங்க. ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு 5 மூட்டை மணல் 15 மூட்டை மணல் கலந்துருக்கிறாங்களே அந்த பிஎஸ்டி நிறுவனம். சேகர் பாபுவும் தாமு அன்பரசனும் உங்கள் அமைச்சர்கள் வீர வசனம் விட்டாங்களே. நம்மளுடைய புகாரில் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆமாம் எஃப்ஐஆர் பதிவு பண்ணுன்னே சொல்லிட்டாங்களே. உங்கள் திமுக அரசு அனுமதி கொடுக்கலையே இனி வரைக்கும் எஃப்ஐஆர் பதிவு பண்ண. இப்போ என்ன இந்த மாதிரி எவ்வளோ அடுக்கணும் சொல்லுங்க. இது ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம ரிமைண்டர் லெட்டர் போட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் லீகல் கேஸை மூவ் பண்ணி வேலுமணிலாம் கண்டெம்ட் மேலே கண்டெம்ட் போட்டு நம்ம இப்படி ஒவ்வொன்றா பண்ணணும். நீங்க சொல்லுவீங்க நாம பண்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா இடத்துலையும் அந்த அமைப்பு ஒரு 3-4 இடத்துல பார்த்துருப்பீங்க. ஏன் உங்களுக்கு அமைப்பு பேர் தெரியலையா? ஒரு விதத்தில் கரெக்டு தான் இல்லையா? அறப்போர், அறம்ங்கிற வார்த்தை உங்கள் வாயில் கொஞ்சம் நாக்கு கூச தான் செய்யும். அறம்ங்கிற வார்த்தையெல்லாம் உங்கள் வாயில் ஒரு நாள் வாழ்ந்து பாருங்கள் நியாயமாக நேர்மையாக அறத்தோட. அதுக்கப்புறம் மேபி நீங்கள் அறப்போர் பேரை சொல்லலாம்.